இப்போ இந்த பாண்டாவை நம்ம பெரிய மலை இருக்க நம்ம மலை மேலே ஏற்றணும். அந்த மலை மேலே ஏற்றினா தான் அந்த ட்ரைப் கம்யூனிட்டியோட இன்னல்கள் வந்து ஒழிஞ்சு போகும் அப்படின்றது அவங்களோட இது. ஸோ இப்போ இந்த பாண்டாவை வந்து ட்ரெயின் பண்ணணும். இப்போ இந்த பாண்டாவுக்கு ஒரு சேவகர் வேணும், அது யாரை சேவிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது சேவகராக சேவிக்கிறதுக்கு யாரை வைக்கிறது அப்படின்னு எல்லாரையும் செலக்ட் பண்ணும்போது அவங்கள வந்து மாமன்னர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். ஏன்னா பாண்டான்றது அவங்க கடவுள் இல்லையா. அந்த குட்டி பாண்டா வந்து ஜாக்கி சானோடது. அப்படி இருக்கப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சூஸ் பண்ணும்போது அவங்க பையன் துளு நான் பண்ணுவானா நான் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுவான். ஒன்று இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி அவனை மொக்க பண்ணி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த பாண்டா குடுக்குன்னு ஓடி போய் ஜாக்கி சானை போய் அக் பண்ணிக்குவோம். அது அக் பண்ணதை பார்த்தோன்னே இவனும் அக் பண்ணிப்பான், அது அவனோட பாண்டா இல்லையா. அப்போ அந்த ராணி என்ன கட்டளை இட்டுருவாங்கன்னா இந்த பாண்டா வந்து அவருக்கான சேவகையை வந்து அதுவாக தேர்ந்தெடுச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சானை வந்து அவங்களோட உடையெல்லாம் போட்டு அவங்கள மாதிரி காட்டுவாசி மாதிரியே மாற்றி நீங்கள் தான் வந்து இதுக்கு சேவகர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுப்பாங்க, அழகான ஒரு வீடு, லைக் ஃபுட்டு எல்லாமே ஒரு அரண்மனை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கான ஒரு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை கொடுப்பாங்க. அவங்க பழம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க.